மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொட வேண்டிய அவசியம் தனக்கில்லை என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நெல்லை பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் திமுக அதிமுகவுக்கு சவால் விடுத்துள்ளார். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு மக்களுக்கு தப்பே நடக்காது, தப்பே நடக்க விட மாட்டேன். இப்ப நான் சொன்னல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அத இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தில்லா சொல்ல முடியுமா? என்னை எதிர்த்துட்டு இருக்கிறவங்களால தில்லா கட்ஸா கெத்தா இத சொல்ல முடியுமா? உண்மையான காங்கிரஸ் கட்சி தவிக பக்கம் உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நெல்லை பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் திமுக கூட்டணி கலகலத்து போய் உள்ளதாகவும் பாஜக தலைமையிலான மற்றும் பலர் கூட்டணி மோசமாக உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. உண்மையான காங்கிரஸ் தவிக பக்கம் இருப்பதாக விஜய் கூறியிருந்த நிலையில் அதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. கட்சியின் அமைப்பு செயலர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விஜயின் கருத்துகள் அரசியல் உள்நோக்கம் கொண்ட விஷமத்தனமான குற்றச்சாட்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை பணம் அல்லது அதிகாரத்தின் மூலம் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது எனவும் கூறப்பட்டுள்ளது. காங்கிரசுடன் கூட்டணி வைக்க தவிக திரைமறைவு முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் அவை தொடக்கத்திலேயே நிராகரிக்கப்பட்டுவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸை சீண்டி பார்க்கிற வேலையை விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவதூறு கருத்துக்களை திரும்பப் பெற்று அவர் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் பரப்புரையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து நடந்த 5 விபத்துகளில் 16 பேர் காயமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வந்த தவிக தலைவர் விஜய் பரப்புரை வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது தவிக தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் கூச்சலிட்டபடி பின்தொடர்ந்தனர். கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனங்கள் ஒன்றோடு ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதில் தொண்டர்கள் கீழே விழுந்து காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து புறவழிச்சாலை வழியாக விஜய் சென்றபோது தவிக தொண்டர்கள் தலைக்கவசம் இன்றி இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்தனர். பிற வாகனங்கள் நெருக்கடியில் சென்று கொண்டிருந்த நிலையில் சாலையை கடக்க முயன்ற தவிக தொண்டர் அரசு பேருந்து மோதியதில் படுகாயமடைந்தார். 5 விபத்துகளில் 16 பேர் காயமடைந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். தவிக தலைவர் விஜய் கடலூர் மாவட்டத்தின் கடலூர், வடலூர், சேத்தியாத்தோப்பு மற்றும் ராமநத்தம் ஆகிய 4 இடங்களில் 9 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். இதற்கான அனுமதியும் பெறப்பட்டிருந்த நிலையில் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு இந்த பரப்புரை தற்போது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த பரப்புரை வரும் 11ஆம் தேதி நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் அதற்கு அனுமதி கோரி மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தலைவர் விஜய் ஏப்ரல் 12ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதற்கான அனுமதியை குமரி மாவட்ட எஸ்பி வழங்கியுள்ளார். கட்சியின் கோரிக்கையை ஏற்று 5000 பேர் வரை பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை நிகழ்ச்சி நடந்த நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பரப்புரையின் போது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. விஜயின் வாகனத்தை தொண்டர்கள் யாரும் பின்தொடர வேண்டாம் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது.